ஜாதிட அடிப்படையில் ஒருவருக்கு வரக்கூடிய நோய்களை கண்டறிவது என்பது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, மருத்துவ ஜோதிடம்னு பேர். இந்த ஒவ்வொரு கட்டம் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டங்களையும் முதல் உள்ள மேட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஒரு தலை, அடுத்தது கழுத்து, அப்படியே அதை ஒரு மனுஷனாவே 12 கட்டத்தையும் பாவித்து முதல்ல தலை, கழுத்து, மார்பு, வயறு, இடுப்பு அப்படின்னு சொல்லி கடைசியில் காலு அப்படின்றோம். இது எந்தெந்த இடத்துல ஒரு எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்தந்த இடத்த வச்சு இந்த இடத்துல நோய் இருக்குது, இந்த இடத்துல நோய் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. முக்கியமானது 6ஆம் இடம். ஒரு மனிதனுக்கு நோய் கண்டுபிடிக்கிறதுக்கு லக்னத்திலேருந்து 6ஆம் இடத்தை பயன்படுத்துகிறாங்க. 6ஆம் இடத்துல எந்த கிரகம் இருக்கிறது, 6ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்கறது என்பதை அடிப்படையாக வச்சு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பலவிதமான நோய்களை சொல்லியிருக்கு. சாதாரண இன்னைக்கு சூரியனை எடுத்துக்கிட்டோம்னு வச்சோம்னா சூரியனுக்கு தலை சம்பந்தமான நோய், அதாவது மேட்சத்தில் சூரியன் உச்சமாகிறதுனால தலையில் அடிபடுறது, அடிபடுறது, தலைவலி வர்றது, வலது கண் சம்பந்தமான பார்வை கோளாறு, இதெல்லாம் சூரியனுடைய பொறுப்பு. இந்த சூரியன் கெட்டு போய் 12லையோ 6, 12, 8ல் இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட தலைவலி வருது, இந்த மாதிரி கண் நோய் வருது, கண் ஆப்ரேஷன் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் ஒரு நோய்களை கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வைத்தியம் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி வைத்தியத்தில் ஸ்கேன் எடுத்துப்பாரு, எக்ஸ்ரே எடுத்துப்பாருன்னெலாம் கிடையாது. கை நாடி பார்த்து அல்லது ஜாதக கட்டம் பார்த்து இந்த இடத்துல வீட்டில் ஒரு நோயாளி இருக்கிறாருன்னா அந்த நோயாளியை வைத்தியர்கிட்ட தூக்கிட்டு போக முடியாது. அவங்க ஜாதகத்தை தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஜாதகத்தை கொண்டு போய் வைத்தியர்கிட்ட காமிச்சா வைத்தியர் அந்த ஜாதகத்தை பார்த்து இப்போ என்ன திசை நடக்கிறது, அந்த திசைக்கு அதுக்கான அந்த கிரகம் எந்த இடத்துல இருக்கிறது, அதனால அவருக்கு இப்போ என்ன நோய் இருக்கும்னா அந்த ஜாதகத்தை வச்சு கண்டறிஞ்சு மருத்துவம் பண்ணுவார். அந்த அளவுக்கு அந்த காலத்தில் ஜோதிடத்துக்கும் மருத்துவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது. இப்போ சூரியன் சந்திரனை எடுத்துக்கிட்டோம்னா குளிர்ச்சியானது, ஜலதோஷம் பிடிக்குது, குளிர்ச்சியாக இருக்குது, தலைக்கணம் வருது, ஜுரம் வருது, சளி பிடிக்குது, இதெல்லாம் சந்திரனுடைய பொறுப்பு. அப்போ சந்திரன் கெட்டு போய் ஜாதகத்தில் இருந்தால் ஒரு இடத்துல 6ல் சந்திரன் இருக்குது, தேய்பிரையாக இருக்குது, பையனுக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அந்த அடிப்படை வச்சு சந்திரனை வச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. இதே மாதிரி செவ்வாயை பார்த்துட்டோம்னா உடம்புல இருக்கக்கூடிய பிளட்டு, இரத்த சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் செவ்வாய்க்கும் உறவு. அதனால பிளட் கேன்சர் வருது அப்படின்னு பார்த்தோன்னா செவ்வாய் நல்லா இல்லை, அங்கே ராகு கேது பார்வையில் இருந்தால் அந்த மாதிரி கொடிய நோய்கள் கூட வரலாம். இப்படி எல்லா கிரகங்களையும் வைத்து பல்வேறு விதமான நோய்களை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ புதனை எடுத்துட்டிங்கன்னா நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் அத்தனையும் புதனுக்கு, அதே புதனுக்கு வரும். அதே வியாழன் எடுத்துட்டாங்க, குரு நல்ல கிரகம், எல்லாம் அள்ளி கொடுக்குறாரு, கார் கொடுக்குறாரு, வண்டி கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் இந்த குரு சக்கரை வியாதியை கொடுக்கறது குரு தான். மனிதனுக்கு லிவர் சம்பந்தமான தொடர்பு, சக்கரை வியாதியெல்லாம் கொடுக்கறது குரு தான். அதே மாதிரி சுக்கிரன் அடுத்ததுனா குருவுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கிர கிரகம். சுக்கிர கிரகத்துக்கு செக்ஷுவல் சம்பந்தமான அனைத்து நோய்களையும், அந்த காலத்தில் வீடி நோயை பிடிச்சிட்டு இந்த அந்த மாதிரி சொல்லக்கூடிய அனைத்து நோய்க்கும், அதே மாதிரி கிட்னி சம்பந்தமான தகராறுக்கும், கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, ஒழுங்காக யூரின் போகலை, கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு சுக்கிரன் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஜாதகத்தில். அதே மாதிரி சனி எல்லா விதமான ஸ்கின் டிசீஸ் நோய்களை எல்லாம் கொடுத்துரும், பல விதமான நோய்களை கொடுத்துரும், தொல்லையை கொடுத்துரும், மூளையை குழப்பி விட்டுடும், எல்லா கலப்படமான பல விதமான நோய்களை கொடுத்துரும். இப்போ ஒரே கிரகம் ஒரே நோயை கொடுக்குதா அப்படின்ல, ஒரே டைமில் 2, 3 கிரகங்கள் சேர்ந்து கூட பல விதமான நோயை ஒருத்தர் மனுஷனுக்கு கொடுத்துடும். எந்த நோயின்னு கூட டாக்டரே கண்டுபிடிக்க முடியாது. இது என்ன நோயா வயிற்று வலிக்கின்றான், தலை வலிக்கின்றான், என்னென்ன குழப்பி விட்டுறக்கூடியது, குழப்பங்களை உண்டு பண்ணக்கூடியது. அதே மாதிரி ராகு கேது எல்லாத்துக்கும் தனித்தனியான நோய்களை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதை படித்து அதை மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு தனி பிரிவு, அதை ஜோதிடத்தில் நல்ல முறையில் கற்றுட்டா அந்த கிரக நிலையில வச்சு ஜாதகத்தை வச்சு ஒருவருக்கு இந்த நெச்சல என்ன நோய் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம்.